வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். ஓகேவா? அவங்க சொல்லியிருக்க அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன போஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 200 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் 10 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஓகே, அப்ளிகேஷன் எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 14th August 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். ஓகே, இதுக்கான பே ஸ்கேல் பற்றி அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த பே ஸ்கேல் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பே தான். பேஸ் பேவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 32,000லேருந்து 35,200 வரையும் வேரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 28 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியா இருந்தா 3 years அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் அந்த 5 years அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்றோமோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 800 plus ஜிஎஸ்டி, அதாவது 18% வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. அப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லாருக்குமே அதே தான். வேற யாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ஓபிசி இவங்களுக்கு இருக்கும், மேல் ஃபீமேலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் 800 plus ஜிஎஸ்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், எக்ஸாம் பிளஸ் இன்டர்வியூ. ஓகேவா? எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸ் ரீசனிங், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கோ அதுவும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, எல்லாமே ஈச் செஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 40 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மொத்தமா 200 கொஸ்டின் 200 மார்க்குக்கு இருக்கும். 2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூ முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை பத்தின வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அதாவது எனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கிடைச்சிரும். நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.